இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாய் வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோக ராஜ்யத்தையும் பரம அழைப்பின் பந்தய பொருளையும் பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய முக்கியமான வாழ்க்கை வழிமுறைகளில் ஒன்று விசுவாசம். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நாம் விசுவாசிக்கிறோம்? வேதாகமம் சொல்லுகிறது, நமக்காய் இயேசு பிறந்தார், வளர்ந்தார், பாடுகளை சகித்தார், அவர் அநேக அற்புதங்களை செய்தார், கல்வாரி சிலுவையிலே மரணத்தை மேற்கொண்டார், மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட இவைகளை நாம் நம்புகிறோம். நம்புகிறவைகளின் மீது நாம் உறுதியாய் இருக்கிறோம் என்பது விசுவாசம். இன்றைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையில இயேசுவை நம்புறீங்களா? நம்பும் பொழுது இயேசுவின் மீது நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறீர்களா என்று நின்று நிதானித்து சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நான் வேதாகமத்திலே ஒரு நபரை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவருடைய பெயர் ஆபிரகாம். ஊர் என்னப்பட்ட பட்டணத்திலே வசித்துக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலே தேவன் அவரை அழைக்கிறார். உன் தேசத்தை விட்டும், உன் இனத்தாரை விட்டும், உன் வீட்டாரை விட்டும் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று அவர் சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் நிச்சயித்திருந்தான். இந்த தேசம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று அவன் நம்பி தன்னுடைய ஓட்டத்தை ஓடினான். அதே ஆபிரகாமை இயேசு வாழ்ந்த நாட்களிலே இவ்விதமாய் சொல்லுகிறார், லாசரு மரித்து ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறதை அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது வைத்து இந்த பிரயாணத்தின் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் அளவும் விசுவாசத்தை காத்து கொள்ளுவீர்களே ஆனால் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தையும் பொக்கிஷங்களையும் வெகுமதிகளையும் கிரீடங்களையும் நீங்களும் நானும் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்ளும். இதே தலைப்பின் கீழாய் மற்றொரு காணொளியிலே உங்களை நான் சந்திக்கிறேன்.